வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆந்திராவில் மெய்யழகன் ப்ரமோஷனுக்கு போன கார்த்தி அரவிந்த்சாமி இப்படி சில கூட்டங்கள் ஒரு செட்டு போட்டு நடந்த விழாவில் தொகுப்பாளனி கேட்ட கேள்விக்கு கார்த்திக் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்குள்ள எந்த பதிலும் அங்க இல்லைங்க. அந்த பதில் தாங்க இன்னைக்கு அது ஒரு கார்த்திக்கின் பேச்சை பற்றி பவன் கல்யாணி அப்செட் ஆன சில கதைகள் அங்கே நடந்திருக்கிறது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அப்படி கார்த்திக்கு என்னதான் பேசினார் என்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தொகுப்பாளினி கேட்ட கேள்விக்கு கார்த்திக்கு சாதகமாக சிரிப்போட புன்சிரிப்போட சொன்ன பதில், லட்டு வேணுமான்னு கேட்ட போது லட்டு எனக்கு வேண்டாம் அப்படி என்று சொன்ன ஒரே பதில்தான் பவன் கல்யாணுக்கு ஒரு கொந்தளிப்பாக ஏற்பட்டது. இத்தனைக்கும் பவன் கல்யாண் திரைப்படத்தின் ஒரு நடிகர், அதன் பிறகுதான் ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு அரசியல்வாதி ஆன உடனே அவருக்கு புத்தியை காட்டிட்டார் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இந்த லட்டுல கூட அரசியல் இருக்குன்னு இப்ப மக்களுக்கு புரியுதா? அந்த அளவுக்கு தான் இந்த லட்டை வச்சு அரசியல் பண்றாங்க. அந்த அளவுக்கு திருப்பதி லட்டனா அவ்வளவு இலக்காரமா என்று கார்த்திக் சொன்ன வார்த்தையை கண்டனம் தெரிவித்தது. அதனால் கார்த்திக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கார்த்திக்கை மிரட்டியதனால் கார்த்திக்கு அந்த ஆந்திரா மாநிலத்தில் மன்னிப்பு கேட்டதால் ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. கார்த்திக் சொன்ன விஷயம் அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை. இதை பெருசுபடுத்தி இதில் அரசியலை நுழைத்தார்கள் பாருங்க. எந்த அளவுக்கு தான் ஒரு நடிகர் இருந்தாலும் அவரு சினிமாவில இருந்துட்டு அரசியல் போனா அரசியலுக்கு புத்தியை அங்க காட்டுறாங்க பாருங்க. இதுதாங்க இன்றைய அரசியல். அரசியல்ல இருந்தா அரசியல் புத்தியை காட்டாமலே விட மாட்டாங்க. புதிய நடிகர்களை அங்க போனாலும் நல்லது செய்வான்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு திட்டமே ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி எழும்புச்சுன்னா அந்த அரசியலை காட்டாம இருக்கணும். திருப்பதி லட்டா அது சாதாரண லட்டு வேணுமான்னு கேட்டதுக்கு வேண்டாம், அந்த லட்டை பத்தி நான் எதுவும் பேசல அப்படின்னு சொன்னதுக்காக பல கருத்துக்களை நீங்க முன்வைக்கிறீங்களா? நீங்களும் ஒரு சினிமா நடிகர் தான். அந்த லட்டை வச்சு நீங்க அது பெரிய பக்தி பெரிய இது அப்படி இப்படின்னு நீங்க பெரிய இதெல்லாம் டிராமா எல்லாம் போட்டா உங்களுடைய அரசியல் இது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதான் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இந்த லட்டை வச்சே நீங்க அரசியல் பண்றீங்க, என்னப்பா இனி பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோண வைக்கிறது. அதற்காக கார்த்திக் மன்னிப்பு கேட்ட உடனே கார்த்திக் ஒண்ணு விழுந்துட மாட்டாரு. நீங்களும் இதை பற்றி பிரச்சனை பண்ணோட நீங்களும் பெரிய ஒரு அரசியல்வாதியா நினைச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு மீடியா போய்கிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய பேச்சு வீண் பேச்சாக இருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்க பெருசுபடுத்தாம விட்டுறதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இந்த பேச்சுடைய ஒரு லட்டோட சம்பவம் இவ்வளவு பெரிய ஒரு ரீச்சி ஆக்கிறதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு கேணத்தனமா இருக்கிறது. கேணத்தனமான ஒரு சிந்தனையாக இது எனக்கு தெரிகிறது என்று நினைக்கிறேன். அதனாலதான் இந்த விஷயத்தை கொஞ்சம் வருத்தமளிக்கும் அளவுக்கு நான் பேசுகிறேன் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் போடுங்க. அதை பற்றி நமக்கு மீண்டும் தெரிவிப்போம். அடுத்த வீடியோ சந்திப்போம். வணக்கம்.